காரார் குழல் கொண்டை கட்டுவிச்சி கட்டேரி சீரார் சுளக்கில் சில நெல் பிடித்தெறிய. வந்த கட்டுவிச்சிய கூட்டா கொஞ்சம் நெல் பிடிச்சு எரிஞ்சாலாம். என் பொண்ணு என்ன உடம்பு, என்ன கோவிட்டா, அதுவா இதுவா பார்த்து சொல்லு. வேரா விதிர் விதிரா மெய்சிலிராகையமோவா பேராயிரமுடையான் என்றாள். யார் இதுக்கு காரணம்னு கேட்டாளாம்மா. பேராயிரம் உடையான். நான் கண்டுபிடிச்சுட்டேன் இந்த வைரஸ. எவனுக்கு 1000 நாமம் சஹஸ்ரநாமம் இருக்கோ அவன் தான் இவளோட ஜுரத்துக்கு காரணம். பேராயிரம் உடையான் என்றால் இதுல இருந்து என்ன தெரியுது? நன்னா யோசிச்சு பாருங்க. சஹஸ்ரநாம ஜப பாராயணம் எல்லாரும் நித்தியம் சஹஸ்ரநாமம் சொல்லக்கூடியவா பல பேர் இருப்பேள். உடனே ஒருத்தர் சொல்வார், தமிழர்களுக்கு சஹஸ்ரநாமத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இது பிற்காலத்தில் ஆப்கானிஸ்தான் வழிவந்த துஷ்யந்துடைய தாத்தா கொடுத்தது. எங்க தாத்தாக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் எங்க போனாருன்னே தெரியல, வந்திருப்பாரு எங்க தாத்தா அந்த வழியா வந்து சஹஸ்ரநாமத்தை கொடுத்துட்டாரும்பா. ஆழ்வார் பாடுறார், பேராயிரம் உடையான் என்றாள். சஹஸ்ரநாமம் தமிழகத்தில் சொல்லப்பட்டிருந்ததுக்கு இது ஒரு அடையாளம். ஆண்டாள் எடுக்கிறார் நாச்சியார் திருமொழியில 2வது திருமொழி. நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயணா நரனே உன்னை மாமித்தன் மகனாக பெற்றாள் எமக்கு வாதை தவிருமே காமன் போதற்காலம் என்று பங்குனி நாள் கடை பாரித்தோன் தீமை செய்யும் ஸ்ரீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. இது காரணம் என்னன்னா, நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயணன். ஆண்டாள் பாண்டிய தேசத்தை சார்ந்தவள். பாண்டிய தேசம் எங்க? ஸ்ரீவில்லிபுத்தூர் கிட்ட சின்ன அக்ரஹாரத்துல நாமம் 1000 ஏத்த நின்ற. நாமம் 1000 சஹஸ்ரநாமம் சொல்லியிருக்கா. சோழ தேசத்துல ஆழ்வார் பேராயிரம் உடையான் என்றாள். சோழ தேசத்துல சொல்லியிருக்கா. கேரளத்தை சார்ந்தவர் ஆதிசங்கரர். அதுல வித்தியாசம் உண்டு. காஞ்சி மடத்துல ஒரு கணக்கு, சிங்கேரி மடத்துல ஒரு கணக்கு. வாழ்ந்த கேரளத்தில் வாழ்ந்தவர் அவர் சொல்றார், கேயம் கீதா நாம சஹஸ்ரம். கேரளத்துல சஹஸ்ரநாமம் சொல்லியிருக்கா. அதனால இது ஆப்கானிஸ்தான் வழியா வந்தவா, சைனா வழியா வந்தவா இல்ல, இதெல்லாம் பழங்காலத்துல இருக்கு. பேராயிரம் உடையான் என்றாள் பேர்த்தேயும் காரார் திருமேனி காட்டினாள் அப்படின்னு சிறிய திருமடல்ல அந்த பெண்ணினுடைய நிலையை பார்த்த அந்த பெண்ணின் திருத்தாயார் ஒரு கட்டுவிச்சி வாயிலாக பெருமாள் தான் இவள் சிருங்காரத்தில் ஈடுபடுவதற்கும் ஜுவரத்தால் தவிப்பதற்கும் காரணம்னு கண்டுபிடிச்சா. இப்ப மறுபடியும் குமுதவல்லி நாச்சியார் கதைக்கு வருவோம். குமுதவல்லி நாச்சியார் கிட்ட இவர் ப்ரப்போஸ் பண்ணார். அப்பா உடனே அப்பா கிட்ட போய் சொல்லுனா, அப்பா சொல்லிட்டு என் பொண்ணு அனுமதி கேளுனா. இவ பொண்ணு கிட்ட வந்தார். யாரு? குமுதவல்லி கிட்ட நீலன் வந்தார். அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பண்ணிவிடலாம். 2 கண்டிஷன் தான். கண்டிஷன் எப்படி இருக்கு பாருங்க. ஆராதனானாம் சர்வேஷாம் தஸ்மாத் பரதரம் தேவி விஷ்ணோராராதனம் பரம். விஷ்ணோராராதனம் பரம். ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோமாராதனம் பரம் ததியாராதனம் சமர்ச்சனம். பெருமாளுடைய ஆராதனம் சிரேஷ்டம். அதை விட ஒசத்தி எதுன்னா ததியாராதனம். நீங்க இந்த வார்த்தை எங்கேயாவது ஸ்ரீ வைஷ்ணவா சொல்லி கேட்டிருக்கலாம். புது வார்த்தையா இருக்காது. ததியாராதனம். ததியாராதனம்னா பெருமாளுக்கு ஆராதனம் செய்வதை காட்டிலும் அவர் அடியவர்க்கு நாம் அனுகிரகிக்க வேண்டும். அதனாலதான் ததியா. இப்ப ததியா அது தடியாராதனம். தடியாராதனங்கிற தடியில எல்லாம் உட்காந்து ஆராதனம் பண்ணா ஓடிவிடுவர். ததியாராதனம். ததியாராதனம் இலை போட்டு ஸ்தல சுத்தி பண்ணி இலை போட்டு அந்த பாகவதோத்தமருக்கு சாப்பாடு போட்டு அது 20 ததியாராதனம்னு பேர். அவ என்ன சொல்லிட்டா, ஒரு நாளைக்கு நீங்க 1000 பாகவதோத்தமாளுக்கு ததியாராதனம் செய்ய வேண்டும். கண்டிஷனை பாருங்க. அடுத்த கண்டிஷன் என்ன சொன்னா, இது பண்ணுவதற்கு பூர்வம் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும். பஞ்சசம்ஸ்காரம்ங்கிறத நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். இது வைஷ்ணவா, ஸ்மார்த்தா, மத்வா, பிராமின், நான் பிராமின் வித்தியாசம்லாம் இல்லை. யார் வேணாலும் சமாஷ்ரயணம் ஆச்சாரியங்கிட்ட போய் பண்ணிக்கலாம். சமாஷ்ரயணம்ங்கிறது பஞ்சசம்ஸ்காரம். சங்க சக்கர லாஞ்சனம்னு பேர். ஆச்சாரியன் சங்கு சக்கர பொறி ஒற்றுக்கொண்டுன்னு பாடுவார். அதனால பஞ்சசம்ஸ்காரம் செய்தருள வேண்டும். ஆழ்வார் இப்ப பார்த்தார், தனக்கு ஏத்த ஒரு ஆச்சாரியன் கிடைக்கணும்னு பார்த்தார். இவரே பிற்காலத்துல ஒரு ஆச்சாரியவர். இவருக்கேத்த ஆச்சாரியர் யாருன்னா உடனே சொன்னார், ஒரு நாச்சியார் கோவில்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க போ அப்படின்னு. நேவர் ஆடல்மா குதிரையில ஏறி வாழ்வேல் ஏந்தும் மங்கையர்கோன் சென்றாராம் திருநறையூர். நாச்சியார் கோவில் பேர். நரைனா வாசனைன்னு அர்த்தம். சுகந்தகிரி, சுகந்தவனம், நல்ல வாசனை. அது மணிமாட கோவில்னு பேர். இந்த கோவிலுக்கு ஆழ்வார் எடுக்கிறார், இருக்கிலங்கு திருமொழிவாய் எண்டோள் ஈஷர்க்கு எழில் மாடம் 70 செய்து உலகமாண்ட திருக்குலத்து வலச்சோழன் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் ஷேர்மீன்களே. சிவபெருமானுக்கு அந்தரங்க பக்தராக கொச்செங்கணான் சோழன் தர்ணான்.
அந்த கோச்செங்கணான் சோழன் சிவபெருமான் மகாதேவனுக்காக எத்தனை கோவில்கள் எழுப்பினார். அதுல கடைசி கோவிலாக பெருமாளுக்கு அவன் கட்டிய கோவிலுக்கு தான் நாச்சியார் கோவில்னு ஆழ்வார் எடுக்கிறார். அதனால இருக்கிலங்கு திருமொழிவாய் எண்தோள் ஈசர்க்கு சிவபெருமானுக்கு எழில் மாடம் 70 செய்து உலகமாண்ட 70 கோவில் எழுப்பினானாம் சிவபெருமானுக்கு. 71வது ஸ்தலமாய் திருக்குலத்து வலச்சோழன் சேர்ந்த கோயில் திருநரையூர் மணிமாடம் சேர்மீன்களே என்று இந்த திவ்ய தேசத்துக்கு ஆழ்வார் சென்றார். ஏன் இந்த திவ்ய தேசத்துக்கு இவர் கேட்ட ஒன்னொருத்தர் அடியவர் அனுப்பிச்சு வைக்கணும்னா ஆழ்வாரே எடுக்கிறார் பிற்காலத்துல. இதுக்கு ஒரு சரித்திரம் என்ன சொல்றான்னா, நாரம்ங்கிறா, சில பேர் வண்டுங்கிறா, சரி இப்படி வேணாலும் வச்சுக்கோ. நம்ம சும்மா சில எக்ஸாம்பிளுக்கு ஒரு பி வச்சுக்கலாம். இல்ல பெண் பி அது கர்ப்பவதியா இருக்கு, அதால வெளியில போக முடியல. டாக்டர் ஹஸ் அட்வைஸ் டேக் கம்ப்ளீட் ரெஸ்ட். அப்போ அந்த ஆண் வண்டு என்ன பண்றது, அது எல்லா இடத்துக்கும் போய் தேனை சேகரிக்கிறது. அது நாச்சியார் கோவில் ஒரு ஊரா போறது. எதேச்சிக்கமா யாதிருச்சிக்கமா இன்னைக்கு சாயங்காலம் இந்த நாச்சியார் கோவில்ல இருக்கக்கூடிய குளத்துல ஒரு தாமரை கிட்ட வந்துடுத்து. அந்த ஆண் வண்டு உள்ள போயிட்டு நன்னா தேனை பருகின்னு இருக்கு. முதல்ல அது ஸ்வீகரிக்கணுமே. ஸ்வீகரிக்கும் போது என்ன ஆயிடுத்து, சூரியன் அஸ்தமனம் ஆயிடுத்து. உடனே தாமரை மூடி நிறுத்து. பாருங்க, தமிழ்நாட்டுல மூடியே இருக்குது, கொஞ்சம் திறக்கணும். அதனால மூடி நிறுத்தோ. அந்த வண்டு உள்ள மாட்டி நிறுத்தும். மாட்டின்ற பிறகு அந்த பெண் வண்டு இருக்கே அது காத்துட்டே இருக்கு. 6:45 ஆச்சு, 7 ஆச்சு, கியா ஹுவா? இன்னைக்கு ஒன்றும் சாஸ்தா சத்சங்கில் உபன்யாசமும் இல்லை, இல்லாட்ட 2 பேரும் ஒன்னா போயிருப்போம். இது என்ன வரவே இல்லையே ஆண் வண்டு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்கு. காலங்காத்தால ஆயிடுத்து ஒரு 5:45. இந்த பெண் வண்டு கோபத்துல இருக்கு. எங்கு சென்று விட்டதோ அந்த ஆண் வண்டு. ஆண் வண்டுக்கு உள்ள ஒரே பயம், ஐயோ இது என்ன கேட்க போறதோ, நம்மளை என்ன பண்ண போறதோன்னு. அது கார்த்தால ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லை. கார்த்தால 5:45 சூரியன் உதயமாச்சு, தாமரை மலர்ந்தது. உடனே ஆண் வண்டு புறப்பட்டு இந்த பெண் வண்டு கிட்ட வரணும், அதனுடைய வீட்டுக்குள்ள போனோம். பெண் வண்டு வாசஸ் உதர் ஹீ ரஹு घर के अंदर मत आओ मत आओ ஆண் வண்டு அப்படிங்கிறது. நான் ஆண் வண்டு கேட்கறது, ஏமா நான் உள்ள வரப்படாது, எங்க இருந்தாய்? இல்ல அது என்ன ஆச்சுன்னா தாமரையில வெளியில போ. இவ்வளவுதான். இதுதான் பாசுரம். ஆழ்வார் என்ன எடுக்கிறார், இவ்வளவுதான் பாசுரம் விட்டார். என்ன பள்ளி கமலத்திடைப்பட்ட பகுவாய் அலவன் முகம் நோக்கி நள்ளியோடும் வயல் சூழ்ந்த நரையூர் நின்ற நம்பியே. யோசிச்சு பாருங்க, ஊர்ல நிறைய குளம், நிறைய புஷ்பங்கள், தாமரை, உள்ள ஆண்வண்டு பூச்சு தேனை ஸ்வீகரித்து கொண்டிருந்தது. சாயங்காலம் ஆயிடுத்து, சூரியாஸ்தமனம் ஆயிடுத்து, மூடி நுடுத்து, ஆண்வண்டு மாட்டின்றது, பெண் வண்டு காத்து கொண்டிருந்தது. அடுத்த நாள் காட்ட சூரியோதயமாச்சு, தாமரை மலர்ந்தது. ஆண் வண்டு புறப்பட்டு ஓடி வர பெண் வண்டு உள்ளே விடவில்லை. இப்பேற்பட்ட நாச்சியார் கோவில் ஆழ்வார் எடுத்துட்டார். உடனே இதை 1000 வருஷத்துக்கு முன்னாடி சிஷ்யர் படிச்சுட்டு இருக்கார். படிச்ச உடனே யோசிச்சார், என்ன சார் இப்படி எல்லாம் சொல்லி வச்சிருக்காரு ஆழ்வார், இந்த பெண் வண்டு செய்ததும் தவறு, கொஞ்சம் ஆண் வண்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்க வேண்டாமா, ஆண் வண்டு தன்னை எக்ஸ்பிளைன் பண்றதுக்குன்னு. ஆச்சாரியன் சொன்னார், நல்ல விஷயம்தான். ஆண் வண்டுக்கு இட் should have given rightful opportunity to explain his position, but it can't do. வைன்னு கேட்டான் சிஷ்யன். இது நாச்சியார் கோவில் பாசுரம். நாச்சியார் கோவில் இல்லையா, நாச்சியாருக்கு தான் அங்க ரூலே இல்லையா. அம்மா இருந்தவருக்கு யாராவது பேசினாலோ அப்படின்னு இவர் எடுக்கிறார். நள்ளியூடும் வயல் சூழ்ந்த அவர் எடுக்கிறார் பாசுரத்துல நரையூர் நின்ற நம்பியே. அதனால ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு சொன்னானாம், கேள்விகள் கேட்க ஒண்ணாதிரே, இது நாச்சியார் கோவில் பாசுரமாயிற்றே அப்படின்னாராம். அப்படின்னா நாச்சியார் கோவிலுக்கே கேள்வி கேட்க முடியாதுன்னா குமுதவல்லி நாச்சியார் ஒரு கண்டிஷன் போட்ட 1000 பேருக்கு ததியாராதனம் பண்ணணும். திருமங்கையாழ்வார் பண்ணிவிடுறேன், சமாஸ்ரேணம் பண்ணிக்கணும். அந்த பொண்ணு சொல்றது பாருங்க, எந்த ரூல் எல்லாரும் இப்ப போட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். சமாஸ்ரேணம் பண்ணிக்கணும், சந்தியாவந்தனத்தை பண்ணுங்க, உட்காந்து சஹஸ்ரநாமம் சொல்லுங்கன்னா எல்லா மாப்பிளையும் ஆட்டி, அப்படியாவது கல்யாணம் நடக்கட்டும்ங்கிற, அப்படியாவது சந்தியாவந்தனம் நடக்கட்டும் இல்லையா. அதனால இப்படி சொன்ன உடனே ஆழ்வார் அதுக்கும் சரின்னார் ஆச்சு. இப்ப திருமங்கை ஆழ்வார் ததியாராதனம் செய்ய வேண்டும். இப்போ ஒன்னும் சமாஸ்ரேணம் பெற்று விட்டார். சமாஸ்ரேணம்ங்கிறது சங்க சக்கர லாஞ்சனம் பெருமாளே பண்ணி வச்சார். அதனால தான் நாச்சியார் கோவிலுக்கு போனேன்ல நல்லா சேவிங் அந்த க்ஷேத்திரத்துல. பெருமாளுக்கு 2 கை தான், சதுர்புஜ ஹஸ்தன் அல்ல, 2 கையிலும் இப்படி எல்லாம் இருக்காது, சங்கு சக்கரத்தோடய நின்றுப்பாரு. ஏன்னா ஆழ்வாருக்கு சமாஸ்ரேணம் பண்ண கோலம். இது எந்த க்ஷேத்திரம்? நாச்சியார் கோவில். அதனால நீங்க வாசல்லேன்னு பார்த்தா நாச்சியார் தான் தெரியும். நேர நீங்க கர்ப்பகத்துல பார்த்தேன் மஞ்சுளவல்லி தாயார் மட்டும்தான் தெரியும். பெருமாள் எங்க? நீங்க எட்டி குனிஞ்சு நிமிர்ந்து பார்த்தா ஓரமா பாவங்க நின்றுப்பார், நம்ம வீடுகள் மாதிரி. அதனால நீங்க ஓரமா அப்படின்னு இருக்கார்.
அந்த பக்கம் வந்து அனிருத்தன் பிரத்யும்னன் அவள ஃபேமிலி பிக்சரா இருப்பா. நாச்சியார் தான் ஷாவி குத்தோட நின்றுப்பா. அப்படி எனக்கு என்னவோ அந்த நாச்சியார் கோவில் தாயாரை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தாயார் சொல்லித்தான் அவன் கேட்டு மோட்சம் கொடுக்கணும். இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தா நமக்கு மோட்சம் கிடைச்சுடுமோ நமக்கு தோணி போயிடும். ஆனா இப்ப என்னன்னா அந்த பெருமாள் தாயாரையும் விழுங்கக்கூடிய அளவுக்கு புகழ் பெற்ற ஒருத்தர் அந்த கோவில்ல இருக்க யாரு? கல்கருடன். கல்கருடனுக்கு தான் அங்க அர்ச்சனை முழுக்க. தாயாரும் பெருமாள் இப்ப என்னன்னா நம்ம குழந்தை நம்மளை விட ஃபேமஸ் ஆயிடுத்து இல்லையா? அதனால அப்படி இருந்தது. சரி, இப்ப என்னன்னா ஆழ்வாருக்கு பஞ்சசம்ஸ்காரம் குமுதவல்லி நாச்சியார் சொல்லி பெருமாள் நாச்சியார் கோவில்ல பண்ணி வச்சார். இந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கும் போது 3 ரகசியங்கள் வரும். அஷ்டாட்சரம், துவயம், சரமஸ்லோகம். இந்த மந்திரார்த்தத்தை கற்றுக்கொள்வது எங்கேனர் நேர ஓடி சென்றார் ஆழ்வார் திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற திவ்யதேசத்துக்கு. ஆண்டாள் எடுத்தா காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர். திருவாரூர் போற வழியில காவேரி ஓரமாக இருக்கக்கூடிய உயர்ந்த திவ்யதேசம். நீலமேக பெருமாள் ஷௌரிராஜன் பேர் பெருமாளுக்கு. ஷௌரி கொண்டையோட சேவை சாதிப்பர். மற்றுமோர் தெய்வம் உளதென்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன் அடியார்க்கடிமை மற்றெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெழுத்து கற்று நான் கண்ணபுரத்துறை அம்மானே என்று ஆச்சரியமாக சேவை சாதிக்கக்கூடிய திவ்யதேசம். இந்த இடத்துல ஆழ்வார் அந்த பெருமாளை கொண்டாடுறார். 2 திவ்யதேசத்தையும் கொண்டாடுறார். அந்த பாசுரத்தின் தமிழ் அழக மட்டும் சொல்றேன் அவ பாடுவதற்கு பூர்வம். அம்பரமும் பெருநிலமும் திசைகள் 8 அலைக்கடலும் குலவரையும் உண்ட கண்டன் கொம்பமரும் வடமரத்தின் இலைமேல் பள்ளி கூடினான் திருவடியே கூடியிருப்பீர் வம்ப விழும் செம்பவளத்தின் வாசகம் உண்டு மணிவண்டு வகுளத்தின் மலர்மேல் வைகும் செம்பியான் கோ செங்கணான் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மீன்கள். இந்த மணிமாடம்ங்கிறது ஒரு சின்ன பாயிண்ட் சொல்றேன். ஆர்கிடெக்சர்ல என்னன்னா இப்ப நீங்க நிறைய விதேசங்கள் போற நிலத்தோட இருப்பார் பெருமாள். இப்ப நீங்க வந்து திருவல்லிக்கேணி போறீங்கன்னா நிலத்தோட இருப்பார். மணிமாட கோவில்ங்கிறது ஒரு ஆர்கிடெக்சர். சோழர்கள் என்ன பண்ணான்னா 4 படி ஏறணும், பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் தூரம் வரும். திரும்பி 4 படி ஏறணும், பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் தூரம் வரும். திரும்பி 4 படி ஏறணும், பிளாட்ஃபார்ம் வரும். இதுக்கு மணிமாடம் அப்படின்னு பேர். இந்த நாச்சியார் கோவில்ல கல்கருடனுக்கு ஒரு விசேஷம் உண்டு. பெருமாள் வந்து அதுல எழுந்தருளும் போது கர்ப்ப கிரகத்திலேந்து வரும்போது 4 பேர் அதை ஏழை பண்ணின்னு வருவா. 8 பேர் ஆவா. 8 16 ஆகும், 32 64. திரும்பி உள்ள போகும்போது எண்ணிக்கை குறைஞ்சுட்டே வரும். இது காரணம் வச்சு இல்லை. ஏன்னா அந்த பெருமாளுடைய பாரம் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. 4 பேர் சுமக்கக்கூடிய கல்கருடன் அடுத்த ஒரு 4 படி தாண்டின உடனே தாழாது. இன்னொரு 8 பேர் வேணுமா இருக்கு. 8 பேர் சுமந்த கல்கருடன் அடுத்து வரும்போது 16 பேர் சுமக்க வேண்டியதா இருக்கு. திரும்பி உள்ள போகும்போது கர்ப்ப கிரகத்துக்குள்ள போறோன்னு அவர்களுடைய இது குறைஞ்சிருது. இது என்னன்னா நிறைய விதேசங்கள்ல விஷயம் நடந்ததுங்கிறதுக்காக சொல்றேன். நிறைய விதேசங்கள்ல கர்ப்ப கிரகத்துல தான் மூலமூர்த்தி எழுப்பார். மூலவர்னு பேர். புறப்பாடு கண்டருளக்கூடிய உற்சவமூர்த்தி உற்சவர் அவரும் பெரும்பாலும் கர்ப்ப கிரகத்துல தான் இருப்பார். ஆனா சில விதேசங்கள்ல சில உற்சவ காலங்கள்ல என்ன ஆகும்னா பொதுவா பாண்டிய விதேசங்கள்ல எல்லாம் உற்சவமூர்த்தி அர்த்த மண்டபத்துக்கு வந்துருவார். அர்த்த மண்டபத்துக்கு உற்சவமூர்த்தி வரும்போது அங்க தீட்சை பெற்ற தீட்சிதர்கள் அல்லது திருதண்டம் பிடித்த சன்னியாசிகள் இவாளுக்கு தான் பிரவேசம் உண்டு. அதனால ஒருத்தரை வந்து உள்ள விடலைன்னா எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா அந்த தெளிவு. அவரே அதுக்கு இல்ல அப்படிலாம் இல்லைன்னு விட்டார். ஆனால யாராவது இது வம்பு எடுத்து சொல்லுவா பாருங்க. அர்த்த மண்டபத்துல உற்சவமூர்த்தி இருந்தா யாரா இருந்தாலும் பிரவேசம் இல்லை. ஆகம ரீதியாக தீட்சை பெற்றவர்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் மட்டும்தான் பிரவேசம். அதுக்கு நான் என்ன சொல்வேன், இந்த வம்பெல்லாம் தவிர்க்கணும்னா அந்த கோவில்கள் போர்டு போட்டுடணும். போர்டு போட்டா என்னன்னா தட்ஸ் a ரூல். புரிஞ்சுப்பா. அது போர்டு போடாதனால பாவம் வந்தவர்களுக்கும் அந்த ரூல் எல்லாம் இருக்குன்னு தெரியாது. எல்லாருக்கும் ஆகமம் தெரிஞ்சிருக்கா வந்துடுறா. அதனால எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா அப்பேற்பட்ட மணிமாட கோவில். அடுத்தது எடுக்கிறார் ஆழ்வார் திருக்கண்ணபுரம். இப்ப நான் நாச்சியார் கோவில் பாசுரம்னு சொன்னேன்னா ஆழ்வார் 100 பாசுரம் பாடியிருக்காரு. 1 2 இல்ல. ஏன்னா பெருமாள் சமாஷணம் பண்ணி வச்சிருக்காரா 100 பாசுரம். இவர் பாடினாலே 1 2ன்னு பாட மாட்டார். இந்த ஆழ்வார் பாடும்போது 100 பாசுரங்கள் சமர்ப்பித்தார். நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாசன் என்கின்ற அந்த பெருமாளுக்கு திருநறையூர் நம்பிக்கை. அஷ்டாட்சரத்தின் பொருளை கற்றுக் கொடுத்த ஷௌரி பெருமாள் திருக்கண்ணபுர பெருமாளுக்காக 100 பாசுரம். அதுல சொல்றார், சிலையிலங்கு பொன்னாழி திண்படை தன்னுன் சங்கம் என்கின்றாளால் மலையிலங்கு தோல் நான்கிய மற்றவனுக்கே எற்றேகான் என்கின்றாளால் முலையிலங்கு பூம்பயலே மும்போடு அன்போடு இருக்கின்றாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ. கண்ணபுரத்தம்மான சேவிச்சிருக்கேளான்னார். இந்த 2 பாசுரத்தை ஆச்சரியமாக ஸ்ரவணிப்போம். அம்பரமும்
பெருநிலனும் திசைகள் கேட்கும் மலை கடலும் புலவரையும் கண்ட கொம்பர் மரும் வடமரத்தின் இலை மேல் பள்ளி கூடிய திருவடியே மூடுகே பேரம்பரமும் பெருதிலும் தேசிகள் அலை கடலும் புலவரையும் உண்ட கண்டல் கும்பமரும் வடமரத்தின் இலை மேல் பள்ளி கூடினான் திருவடியே மூடுகே பேர் வம்ப வீழும் செண்பகத்தின் வாசம் மணி பண்டு குலத்தின் மலர் மேல் சேர்ந்த கோயில் திருநரையூர் மணி மாடம் சேர்மின் திருநரையூர் மணி மாடம் சேர்மின் திருநரையூர் மணி மாடம் சேர்மின் சிலை இலங்கு பொன்னாழி தின்படை தண்டொன் சங்கம் என்கின்றாள் மலை இலங்கு தோள் நான்கே மற்றவனுக்கெற்றே காண் என்கின்றாள் முலை இலங்கு பூம்பயலை முன்போட அன்போடு இருக்கின்றாள் கலை இலங்கு மொழியாள கண்ண புறத்தம்மானை கண்டால் கொலோ. ஆழ்வார் பெருமாளிடத்தில் பஞ்சசம்ஸ்காரம் பெற்று பஞ்சசம்ஸ்காரத்தில் அடங்கக்கூடிய மந்திரத்தின் ரகசிய பொருளையெல்லாம் பகவான் மூலமாகவே தெரிந்து கொண்டு குமுதவல்லி நாச்சியாருக்கு செய்து கொடுத்த சமாஸ்ரயணம் செய்து கொள்வேன் என்கின்ற அந்த சத்தியத்தை நிறைவேற்றினார். 1000 பேருக்கு நித்தியபடி சாப்பாடு போடணும். அதனால இவர் சிறு ஊருக்கு ராஜாவா இருந்தார். அந்த கஜானாவெல்லாம் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு 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 அது ஒரு விதமா ஆச்சு. அப்படி இருக்கும்போது ராஜா பார்த்தா நமக்கு வர வேண்டிய வரிப்பணம் வரவில்லையே. ராஜா போர் தொடுக்க வந்தார். குமுதவல்லி நாச்சியார் தடுத்துட்டா. இதெல்லாம் வேண்டாம், ராஜ்யத்துக்குன்னு உரிய பணத்தை கொடுக்க வேண்டும். எங்க கொடுப்பீர் பாருங்க, இந்த அம்மா தான் 1000 பேருக்கு சாப்பாடு போட சொன்னா. இப்ப திரும்பி ராஜா கிட்ட கூடுனா எங்க கொடுப்பார்? அப்போ ஆழ்வார் பிரார்த்திக்கும் போது காஞ்சி தேவப்பெருமாள் வரதராஜர் சொன்னாராம், நம் கோவிலில் ஒரு இடத்துல ரத்தினம் ஸ்வர்ண நிஷ்காமங்கள் பொதிஞ்சிருக்கு, நீ வந்து எடுத்துக்கொள்னு சொன்ன உடனே நேர காஞ்சிபுரம் சென்று வேகவதி நதிக்கரையில் தோண்டும் போது நிறைய பொற்காசுகள் கிடைக்க அதை ராஜா கிட்ட கொடுத்து தீர்ந்தது கடன் என்று சொல்லி வந்தார். ஆனா இன்னும் சத்தியத்தை காப்பாற்றணுமே, 1000 பேருக்கு ததியாராதனை பண்ணணுமே. அப்போதுதான் வழிபறி கொள்ளக்காரராக மாறினார் அப்படின்னு சரித்திரம் உண்டு திருமங்கை ஆழ்வார் பத்தி. இப்ப நான் சொல்றேன்னா இது நான் 2-3 இடங்கள்ல ஆழ்வாரை பத்தி சொல்லியிருக்கேன். இதை மட்டும் ரொம்ப சாமர்த்தியமா என்னோட கட் பண்ணிட்டு பார்த்தீர்களா, ஆழ்வார் வழிபறி கொள்ளக்காரரா மாறிவிட்டார். அவரே கொள்ளக்காரரா இருந்தார், அப்புறம் பின்னாடி ஆழ்வாரா மாறினார். இப்போ நம்ம வால்மீகியுடைய சரித்திரமோ யாருடைய சரித்திரமோ பார்த்தோம்னா முன்னாடி எப்படி இருந்தா பின்னாடி எப்படி இருக்கா. பின்னாடி இருக்கும்போது ஆச்சாரிய வரியர் ஆயிட்டா, திருப்தி பண்ணி கொள்வான். அதுவும் அவர் திருடினது ஒரு நல்ல காரணத்துக்காக வச்சுக்கலாம். அதுக்காக இப்ப நான் திருடுவது சத்தியம் அதெல்லாம் நல்லது அப்படி நான் சொல்ல வரல. ஆழ்வாருடைய சரித்திரத்துல அப்படி இருக்கு. வழிபறி கொள்ளக்காரராக மாறினார். அப்ப அவர் இந்த மாதிரி கொள்ள பண்ணா ஒரு 4-5 பாகவதோத்தமால் சேர்ந்து நாங்களும் பாகவத கைங்கரியத்துக்கு தானே நீங்க பண்றீங்கன்னு 5 பேர் வந்தாலாம். இவாளுடைய பெயர் என்னன்னே தெரியாது. 5 பேர் சேர்ந்தா பாருங்க, இவாளுக்கு ஒத்தொருத்தருக்கு ஒரு சாமர்த்தியமா.
ஒருத்தர் நீர் மேல் நடக்கக்கூடிய சாமர்த்தியம் பெற்றவர். அப்படின்னா அவ்வளவு வேகமா ஓடுவார். இப்போ நதி இருக்குன்னு வச்சுங்க, அதுல வந்து முழுகி கிழுகி அதுல ஆத்துல அடிச்சுன்னு போறவரே இல்லை. ஓடக்கூடிய நதியில கூட இந்த கரையிலேருந்து அக்கறை தாண்ட வேண்டும் என்றால் அவர் ஓடுற வேகத்தை பார்த்தா கால் உள்ளியே போலியே, ஜலத்து மேல நடக்கிற மாதிரி தோன்றதேம்பா. அதனால அவருக்கு பேர் என்ன, நீர் மேல் நடப்பான் அப்படின்னு ஒருத்தர். நான் 5 பேர்ல ஒருத்தருக்கு பேரு நீர் மேல் நடப்பான். கூப்பிடும்போது நீர் மேல் நடப்பான் அப்படின்னு அவர் வருவார். பேர் என்ன, அவர்தான் நீர் மேல் நடப்பான். இன்னொருத்தர் நிழலில் எந்த அளவுக்கு அழகா ஒதுங்குவார்னா அவர் ஒதுங்கி இருக்காருன்னே தெரியாதாம். அததான் சொல்ற நிழலில் ஒதுங்குவான் 2வது ஆள் பேர். 3வது அந்த மரத்தின் மேல் ஏறி கிளைகளுக்கும் இலைகளுக்கும் இடையே கேமஃப்ளாஜ்னு சொல்வா பாருங்க, அந்த மாதிரி மறைஞ்சிருப்பார். அவர் பேர் மர நுனி ஏறுவான். நீர்மேல் நடப்பான், நிழலில் ஒதுங்குவான், மர நுனி ஏறுவான். இன்னொருத்தர நீங்க வந்து வாதத்துல ஜெயிக்கவே முடியாதாம். அவர் சொல்றார் தோலா வழக்கன், அவர் தோல்வியே அடையாது அந்த வழக்குல. அடுத்தது எவன் ஒருவன் நன்னா இருக்கக்கூடிய பூட்டை கூட அப்படின்னு ஊதினா அந்த பூட்டு கீழே ஊந்துருமா. எப்படி இருக்கு பாருங்க. தாழ் ஊதுவான் பாருங்க. அதனால நீர்மேல் நடப்பான், நிழலில் ஒதுங்குவான், மரநுனி ஏறுவான், தோலா வழக்கன், தாழ் ஊதுவான். அதனால கூடும்போது தாழ் ஊதுவான் கீழே விழுந்துரும். நீர்மேல் நடப்பான் அப்படிதான். 5 பேர் வந்து சேர்ந்த உடனே இவாள்லாம் ஒரு இடமா போய் வழிபறி கொள்ள செய்ய வேண்டும். ஒரு பெண்மணியின் வீட்டில் ஸ்வர்ண தட்டுல சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது சாப்பிடக்கூடிய இடத்துல இவ பிடிக்கிட்டா. எந்த அளவுக்கு பாருங்க, இவாளுடைய ராபரி ஹை லெவல்ல இருக்கு. போட்ட உடனே அப்ப அந்த எடுத்துட்டு ஓடுறா இவாள்லாம். அப்ப அந்த பெண்மணி சொன்னாலாம் ஸ்ரீ குருபியோ நமஹானாலாம். உடனே ஆழ்வாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா. காசோ வேணும் 1000 பேருக்கு சாப்பாடு போட, கையில சொர்ண தட்டு கிடைச்சுடுத்து. ஆனா அந்த பெண்ணு ஸ்ரீ குருபியோ நமஹான்னு விட்டாளே. இப்படி திரும்பி அவகிட்ட விசிறி போட்டுட்டு ஓடிட்டாராம். ஏன்னா அந்த அபச்சாரம், குருவின் நாமத்தை சொன்னோன்னு அந்த அபச்சாரம் நமக்கு வரக்கூடாதுன்னு. அப்படி இருந்து இவர் வந்து நிறைய கொள்ளையெல்லாம் செய்து 1000 பேருக்கு ததியாராதனை. இவருடைய சொந்த ஒரு சந்தோஷத்துக்காக இல்ல, பத்னி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த 1000 பேருக்கு இலை போட்டு ததியாராதனம்னா இதெல்லாம் திருடனுங்கிறதுக்காக பண்ணியிருக்காரு. சரி, இப்ப இது ஒரு பக்கம் ஆழ்வார் பண்ணியிருக்கட்டும், ஏதோ 7வது நூற்றாண்டு 8வது நூற்றாண்டுல பண்ணியிருக்கட்டும். இப்பேற்பட்ட இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஏதோ ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. உடனே நீங்க நம்ப மாட்டேன், சம்பவம் நடந்து 5வது நிமிஷத்துக்கு நமக்கு ஆடியோவோ வீடியோவோ வந்துருது. குகேஷ் கிளம்பிட்டார், இதோ குகேஷ் வந்துட்டே இருக்கார், இதோ ஏர்போர்ட்ல இறங்கிட்டார், அந்த குழந்தைகள்லாம் காத்துட்டு இருக்கா, இதோ குகேஷ் வந்துட்டார், இதோ அவர் மேலேருந்து கீழே போய் அவர் பறந்தார். எல்லாம் இப்ப குகேஷ் பத்தி ஏறக்குறைய அவருடைய ஜாதகமே நமக்கு தெரிஞ்சு போயிடுது.